ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே எம்மி அண்டு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்பவே ஈஸி அண்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேக்னேட் எப்படி பண்ணணும்னு நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் வந்து 1 1/2 கிலோ, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் நறுக்கி வச்சு இது பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஒரு சேஞ்சுக்காண்டி நான் அது இது பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றது எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது 2 லிட்டர் குக்கர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கும் சரி பிரியாணி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஒரு வந்து 3 ஸ்பூன் ஊற்றிட்டு, அது பிரியாணி ஜாமான் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி அது மாதிரிலாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோடனே நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு. அதனால் நீங்களும் அதை ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தோடனே நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல ஆனியனும் பச்சை மிளகாவும், அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம வந்து உப்பு போட்டோன்னா நம்ம சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கிடும். அதனால் நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் போட்டோன்னா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஸ்மெல்லே வந்து தூக்கலாக இருக்கும். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு தானே மெயினு. அது போட்டாலே நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இது புதினா கொத்தமல்லி இலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்காண்டி. நான் அது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போடுவேன். ஏன்னா அது வந்து நல்லா நான் வந்து அரைச்சி போட மாட்டேன். அது வந்து சின்ன சின்னதாக பொடிசா நறுக்கி நம்ம போட்டோன்னா அது சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அது நமக்கு தனியாக எடுத்து வைக்கலாம்னு தோணாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஸ்மெல்லும் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நான் நல்லாவே நிறையா போடுவேன். அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அதில் உள்ள தண்ணியும் லைட்டாக கழுவி இது பண்ணி ஊற்றிக்கணும். அது நல்லா வதங்கணும். வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே விட்டுருங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் கொதித்த பிறகு என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். நல்லா வதங்கட்டும். சிக்கன் வந்து அது மசாலா வந்து அப்படியே தனித்தனியாக இதாகாது. நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணனால நல்லா அதிலேயே அப்படியே அந்த மசாலாலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் போட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. நான் பிரியாணி பண்ணுறனால நான் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஸ்மெல்லு, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கும். அதனால் நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் அதுவும் இன்னும் நல்லா குக் ஆகணும். அந்த மசாலா ஸ்மெல்லே நமக்கு இருக்கக்கூடாது. பிரியாணி மசாலாவில் வந்து ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு போகிற வரை கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக வச்சு அப்படியே குக் பண்ணணும். சரியா? குக் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே கொதிச்சோடனே நம்ம வந்து அரிசி வந்து அரிசிக்கு வந்து நான் வந்து 1 1/2 உலக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 1/2 உலக்கு அப்போனா அது வந்து 3 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றணும். சரியா? நான் எடுத்த அளவு வச்ச இதில் தான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம ரைஸ் போடணும். ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே ஊறி அது ரொம்ப குழஞ்சிரும். ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அது வந்து நமக்கு பிரியாணிக்கு செட் ஆகாது. அதனால் வந்து நல்லா கொதித்த பிறகு அந்த ரைஸ் போட்டோம்னா நம்ம ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கோம் ரைஸ் வேறு தண்ணியில். அதனால் கொதித்த பிறகு போடணும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம லெமனும் 1 லெமன் நான் ஜூஸ் போட்டேன். அதுக்கப்புறம் இது மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து நாங்கள் மட்டன் பண்ணுறதுக்குலாம் அது நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதனால் சரி இதுக்கும் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு சேஞ்சுக்கே இன்றைக்கி போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதுவும் போட்டு நல்லா கொதித்த பிறகு ரைஸை வந்து போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. அது மாதிரி லைட்டாக தான் ஒரு 2 வாட்டி அப்படி சும்மா கிண்டிட்டு அப்படியே விட்டுறணும். அது நல்லா கொதித்தோடனே நம்ம வந்து விசில் போடணும். சரியா? நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வந்து நம்ம மூடக்கூடாது. கொதித்த பிறகு தான் மூடி வச்சு விசில் வைக்கணும். விசில் வந்து 1 விசில் தான், சரி 2 விசில் தான். 2 விசில் வச்சு எடுத்தோடனே
நல்லா இப்படி வந்துடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 விசிலும் வச்சுருக்கோம். அதுங்கப்புறம் நல்லா இது மாதிரி நல்லா ஆயிரும். அப்புறம் பிரியாணி நல்லா ரெடியாகும். சாப்பிடவும் நல்லாவே இருக்கும். அப்படியே உதிரி உதிரியா இருக்கும். பார்க்கவும் நல்லா இருந்தது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. தக்காளி இப்போ போட்டிருந்தோன்னா, அது வந்து அது வாய்க்குள்ள தட்டுப்பட்டுக்கிட்டு நல்லா இருக்காது. இது வந்து தக்காளி போடாம நான் டிஃப்ரெண்ட்டா செஞ்சுருக்கேன். அதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஃபுல் ரைஸும் அப்படியே நம்ம சாப்பிட்ற மாரி தான் இருந்தது. எதுவுமே ஒதுக்கி வைக்கிற மாரி இல்ல. ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நான் செஞ்சது. அதனால மறக்காம ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே அட்டகாசமா இருந்தது டேஸ்ட்டு. வேற லெவல். 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இருந்தது. ஓகே. பாய்.